16ஆம் நூற்றாண்டில் யாழ்ப்பாணம், யாழ்குடா பிரதேசங்கள், மாந்தை பெருநிலப்பரப்பு, மன்னார்தீவு போன்றன யாழ்ப்பாண இராச்சியமாக விளங்கின. அக்காலத்தில் யாழ்ப்பாண இராச்சியத்தை சங்கிலிய மன்னன் ஆண்டு வந்தான். இந்தியாவில் தென்கரையோரங்களில் வசித்து வந்த கிறிஸ்தவர்கள் யாழ்ப்பாண இராச்சியத்தில் கிறிஸ்துவை பற்றி அறிந்திராத பாமர மக்களுக்கு வேத வசனங்களை சிறிது சிறிதாக போதிக்கலாயினர். இவர்கள் மூலமாக புனித பிரான்சிஸுக்கு சாவேரியாரின் வேதம் போதிக்கும் ஆற்றலையும் புதுமைகளையும் கேள்வியுற்ற மன்னார்வாசிகள் 1544 இப்புனிதரை மன்னார்தீவுக்கு வருமாறு ஓர் தூதுவர் மூலமாக ஓலை அனுப்பினர். புனித சாவேரியார் திருவாங்கூரில் சமய அலுவல்களில் முன்வருமாக இருந்த காரணத்தினால் தமது நாமம் பூண்ட ஓர் குருவானவரை யாழ்ப்பாண இராச்சியத்துக்கு மன்னாரூடாக அனுப்பி வைத்தனர். சாவேரியார் குருவானவர் மன்னார்தீவுக்கு வந்து பலரை மனம் திருப்பி சத்திய வேதத்தை போதித்து மக்களின் மனதை வென்றமையினால் 600க்கும் அதிகமான மக்கள் இயேசுவில் நம்பிக்கை வைத்து வாழ்ந்த வேளைகளில் யாழ்ப்பாண அரசனான சங்கிலியனால் மதம் மாற நிர்பந்தப்பட்டு மறுத்தவர்கள் சிரச்சேதம் செய்யப்பட்டதாக சரித்திரம் சான்று பகிர்கிறது. யாழ்ப்பாண வைபவமாலை எனும் நூலில் 1544 சங்கிலிய மன்னன் மன்னார் கிறிஸ்தவர்களை சிரச்சேதம் செய்த பின் யாழ் சென்று சிங்கள பௌத்த மதத்தினரையும் யாழ்ப்பாணத்தை விட்டு துரத்தியதாகவும் கூறப்படுகிறது. 1582 ராஜ பரம்பரையைச் சேர்ந்த இளம்பெண் டொன்னா கத்தரீனா கிறிஸ்தவ மதத்தை தழுவினார். மன்னாருக்கு வந்து சிறிது காலம் வேதத்தை பரப்பினாள். இவரின் தந்தையின் பெயர் கரளியத்த பண்டார. கண்டி அரசனான இவர் பின்பு ராயசிங்க அரசனால் முறையடிக்கப்பட்டார். டொன்னா கத்தரீனா மன்னார் மக்களின் எளிய வாழ்வை விரும்பியவள். கபிரியில் கொலோசா என்பவரின் வீட்டில் வசித்து வந்தார். கிறிஸ்தவ மக்களுக்கு பெரிதும் உதவியும் செய்தார். இவரின் தந்தையும் தாயும் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி இறுதியில் திருகோணமலையில் இறந்தனர். இருப்பினும் இரத்தம் சிந்தப்பட்ட தற்போதைய தோட்டவெளி கிராமத்தில் புதுவேகத்துடன் கிறிஸ்தவ வேதம் மீண்டும் துயிர் பெற்றது. இதனால் 1583 26 கோவில் பங்குகளில் 43,000 கிறிஸ்தவர்கள் மறைந்திருந்து கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் விளங்கியதாக சரித்திரம் கூறுகிறது. இவ்வாறு ஏற்பட்ட 26 கோவில் பங்குகளில் மன்னார், தள்ளாடி, திருக்கேதீஸ்வரத்தில் அமைந்துள்ள தற்போதைய மாந்தை லூர்த்துக்கவி சிற்றாலயமும் அடங்கும். சிவமாலை மாதாவென்று தற்போது அழைக்கப்படும் மருதமடு மாதாவின் உண்மையான சொரூபத்தின் ஆதி இருப்பிடம் மாந்தை திட்டியில் அமைந்துள்ள தற்போதைய லூர்த்துக்கவி கோயிலாகும். 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகேயர் மன்னாருக்கு வந்தபோது மாந்தை பட்டினமும் திருக்கேதீஸ்வர கோவிலும் பாழடைந்ததாகவும் 1560 மன்னார் கோட்டையை டி கான்ஸ்டைண்டன் மற்றும் டி பிராங்க்ஸ் என்பவர் தலைமையில் கட்டுவதற்கு இங்கிருந்து முருகை கற்கைகள் எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் சரித்திரம் சான்று பகர்கிறது. 1658 மாந்தையில் உள்ள ஆரோக்கிய மாதா கோவில் டச்சுக்காரரின் ஆட்சியில் விழுந்ததனால் அங்குள்ள கிறிஸ்தவர்கள் மாதாவின் சொரூபத்தை வன்னிக்கு எடுத்துச் சென்றதாகவும் 1670 மாந்தை கோவில் டச்சுக்காரருக்கு கூட்டம் கூடும் இடமாக மாற்றப்பட்டதாக யாழ் அரசதிபர் திரு நெவில் தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
1669 ஆண்டு கால பகுதியில் இலங்கை தீவை ஒல்லாந்தர் கைப்பற்றிய போது மன்னார் தீவில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு கொடூரமான வேதகலாபனை ஆரம்பமாகியது. வனபிதா மெய்ஸ்ட் என்பவர் மடுத்தேவாலய சரித்திர புத்தகத்தில் 1886 கீழ்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். 1670 மாந்தையில் ஆரோக்கிய அன்னை எனும் பேரில் ஒரு கோவில் இருந்ததாகவும் அதை வனபிதா பெட்ரோடி பெட்ராங்கோ 1614 கட்டியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பல இந்திய குருக்கள்கள் வள்ளம் மூலம் நாட்டை விட்டு வெளியேறியமையினால் மன்னார், மாந்தை ஆகிய இடங்களில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் வேதத்தில் தழைத்திருந்த அக்காலத்து சங்கித்தான் உபதேசியர் போன்றவர்கள் தலைமையில் இரவில் மறைவாக சிறு சிறு குழுக்களாக ஒன்று கூடி மெழுகுவர்த்தி உதவியோடு வேதத்தை பரப்பினர். தொடரும். நன்றி.